நான் முதல்ல திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட. பிரகாஷ், திமுக காங்கிரஸ் கூட்டணிகளில் இவ்வளோ பிரேக்கிங்கை சமீப நாட்களாக பார்த்ததில்லை. நிமிடத்துக்கு நிமிடம் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வருது, இவர் அங்கே புகார் சொல்கிறார், அவர் இங்கே புகார் சொல்கிறார், என்ன தான் நடக்குது? இதை விட பிரேக்கிங் பீகார் எலெக்ஷனில் இருந்தது. தேஜஸ்வி யாதவ் வந்து பாரத் ஜோடோ யாத்திரைக்கு கூடவே நின்னவர். காங்கிரஸை வந்து முழுமையாக நம்பினார். முக ஸ்டாலினை விட ராகுல் காந்தி மேலே அவ்வளவு பாசம் வச்சுருந்தார். அவங்க அந்த எலெக்ஷன் முழுக்கவே 70 தொகுதிக்கு மேலே கேட்டு கடைசியில் 60-65க்குள்ளே முடங்கி 5ல் ஜெயிச்சு காங்கிரஸ் வேட்பாளருக்கு தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக எதிர் வேட்பாளரை நிறுத்தி, அதுலேயும் இவங்களுக்கு ஒரு தொகுதியில் வேட்பாளர் கிடைக்காம சுயேட்சை வேட்பாளரை நிறுத்தி எல்லா வேலையும் செஞ்சது யார் தெரியுமா? ராகுல் காந்தி. இன்றைக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா செல்வ பெருந்தகை போகிறாரு, இப்போ சம்மப் பண்ணுறீங்களா, 40 உறுப்பினர்கள் வந்து கடிதம் எழுதுகிறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. மாணிக்கம் தாக்கூர் வந்து கனிமொழி ராகுல் சந்திப்புக்கு பிறகு பேசுகிறார். பிரவீன் சக்கரவர்த்தி வந்து கனிமொழி ராகுல் சந்திப்புக்கு பிறகு பேசுகிறார். அப்போ என்ன சொல்லப்பட்டது? இனிமேல் பற்றி யாரும் கீழே இருந்து பேச மாட்டாங்க அப்படின்றது தானே சொல்லப்பட்டது. அதை தாண்டி இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, 40 பேர் கடிதம் எழுதுகிறாங்க. ரைட்டா? இந்த அளவுக்கு நடக்குதுன்னா இது வேரியஸ் டைரக்ஷன்லேருந்து அட்டாக் வருது அப்படின்னா அது வந்து தலைமை சொல்லி வருது அப்படின்னு கருதலாம். சாட்சாத் ராகுல் வாசஸ் ஸ்டாலின். மாணிக்கம் தாக்கூர் எய்யப்பட்ட அம்பு. மாணிக்கம் தாக்கூர்லாம் ஒன்றுமே கிடையாது. மாணிக்கம் தாக்கூர் தான் சொல்கிறார்ல செல்வ பெருந்தகையை பார்த்து, நீ எனக்கு பின்னாடி வந்தவன், நான் 15 வருஷம் இதில் இருந்தவன், காங்கிரஸில் இருந்தவன், யூத் ஃப்ரண்ட்டில் இருந்தவன்லாம் சொல்கிறார் இல்லையா? ஸோ இது வந்து சாட்சாத் இதில் விளையாடுறது வந்து ராகுல் காந்தி தான். பீகாரில் விளையாண்டதும் ராகுல் காந்தி தான் முழுக்க விளையாடுறது. அவர் என்ன கேட்குறாருன்னா, கனிமொழிக்கும் அவருக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தை சம்மந்தமாக டிஎம்கே சோர்ஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருந்தீங்க, 7 அமைச்சர் 8 அமைச்சர் இருந்தாங்க, நாங்கள் கேட்குற துறையெல்லாம் கொடுத்தோம் உங்களுக்கு, ரைட்டுங்களா? நீங்கள் என்னைக்காவது காங்கிரஸுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் 2 ஸ்டேட்டில் தாங்க பவரில் இருக்கோம். பிஜேபி 12 ஸ்டேட்டில் பவரில் இருக்காங்க. நாங்கள் 2 ஸ்டேட்டில் தான் பவரில் இருக்கோம். கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் தான் இருக்கோம். இந்த 2 ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் ஆல் இண்டியாவோட பெரிய மெக்கானிசத்தை எப்படி சமாளிப்போம்? நீங்கள் வந்து எங்களுக்கு கூட்டணியில் இடம் கொடுங்க. நீங்கள் பாட்டு ஆட்சியோட பலனை அனுபவிச்சுட்டு போகிறீங்க. 13%ன்றீங்க, 4%ன்றீங்க, 1%ன்றீங்க, இஷ்டத்துக்கு நீங்கள் அனுபவிச்சுட்டு போகிறீங்க. அதில் ஒரு ஷேர் வந்து காங்கிரஸுக்கு வந்துச்சா? நாங்கள் அதை தாங்க கேட்குறோம் உங்களை. அவங்க கேட்குற ஆட்சியில் பங்குன்றது வெளிப்படையாக சொல்கிறது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி கட்சி நடத்துவதற்கான செலவுன்ற மாதிரியான விஷயங்கள். கட்சி நடத்துவதற்கான செலவு, எங்களுக்கான ஷேரு எங்களுக்கு வரணும். நாங்கள் அதை தாங்க கேட்குறோம். நீங்கள் வந்து அந்த டைமில் யூபியில் வந்து ஒரு எலெக்ஷன் நடந்து அப்போ தயாநிதி மாறன் ஏதோ கொடுத்தாரு. அதை தாண்டி ராஜா ஒன்றும் கொடுத்ததில்ல. டிஆர் பாலுலாம் ரொம்ப வெயிட்டான போர்ட்ஃபோலியோ நாங்கள் கொடுத்துருந்தோம், அவரும் ஒன்றும். மினிஸ்டராக இருக்கப்போ சொல்கிறீங்க? மினிஸ்டராக இருக்கும்போது 10 வருஷம் நீங்கள் பவர் அனுபவிச்சிங்களே, நாங்கள் கொடுத்தோமே. நீங்கள் இப்போது பவரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுங்க. கொடுத்தா தானே நாங்கள் வர முடியும். எப்போ? இது வந்து கனிமொழி கிட்ட ராகுல் காந்தி நேரடியாக சொன்ன வார்த்தைகள், என்னோட சோர்சஸ், ரைட்டா? அப்போ தான் முடிவு பண்ணிட்டாங்க திமுக, இது வந்து வேலைக்கு ஆகாது. பேச்சுவார்த்தை குழு அறிவிக்கப்பட்டது, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு கூட நான் வரல அந்த பேச்சுவார்த்தை குழு. கிரீஷ் ஜோடங்கர் சொன்னார் 70 நாளாக காத்துக்கிட்டு இருக்கோன்னு, ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை. இது எல்லாமே வந்து திமுக காங்கிரஸை விட்டு விலகுது. ஒரு பொதுக்கூட்டங்க பனகல் பார்க்கில் ஆர்ப்பாட்டத்துக்கு செல்வ பெருந்தகை வந்தார், 15 நிமிஷம் காக்க வச்சுட்டானுங்க, ரைட்டுங்களா? கோபண்ணா வந்தார், அவருக்கும் அதே கதி தான். திமுக காங்கிரஸுக்கிடையே உறவு சுத்தமாக விட்டு தொண்டர்களுக்கிடையே உறவு முறிந்தது. இனி மாணிக்கம் தாக்கூர் இல்லை, அவங்க தாத்தா வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. கேட்போம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இதாயதுல்லா இணைந்திருக்கார். திரு இதாயதுல்லா, காங்கிரஸ் தலைமையின் ஆசீர்வாதத்தோடு இங்கே ஒரு தாக்குதல் நடக்கிறது, அது திமுகவை நோக்கி மாறி மாறி பேசுகிறாங்க. பிரகாஷ் சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் ஜெல்லெல்லாம் உடஞ்சிருச்சுங்க, தொண்டர்களும் அந்த நிலையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க, இது ஏறக்குறைய முறிவு அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்கிறார்.
தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சகோதரர் பிரகாஷ் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவராக இருந்திருந்தா நான் ஒரு பதில் சொல்லியிருக்க முடியும். ஆனால் நான் பொதுவாகத்தான் சொல்ல முடியும். அவர் ஒரு பத்திரிகையாளர், அவருக்கு வரக்கூடிய பல சோர்ஸை வச்சு அவர் பல விஷயங்களை சொல்லலாம். அல்லது ராகுல் காந்தி அவர்களும் கனிமொழி அவர்களும் பேசும்போது அவர் அருகே இருந்து சொன்ன மாதிரி சொல்லலாம். நான் அப்படி சொல்ல முடியாது. அது அவருடைய விருப்பம். இன்னைக்கு என்னென்ன வைக்க முடியுமோ வச்சு சொல்லலாம். எங்களை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம்தான், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி இன்று வரை இருக்கிறது. அதனால தான் 2 முறை எங்களுடைய குழு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதல்வருமான மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இனி 22ஆம் தேதி நாங்கள் குழு அமைத்து பேசுவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருக்கிறது. இதற்கு இடையிலே திமுகவுக்கு நல்லது செய்வதாக நினைத்து கொண்டு இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தி இனிமேல் இவர்கள் 2 பேர் ஒட்ட மாட்டார்கள், உயர மாட்டார்கள் சொல்ல முடியாது. நேற்று வரை 420 சொன்னவங்கெல்லாம், நம்பிக்கை துரோகின்னு சொன்னவங்கெல்லாம் ஒட்டிட்டாங்களாம். அதே மாதிரி இனிமே ஒட்டும் உறவும் பாஜகவோடு இல்லை அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் தனியாக நின்றவங்களை பற்றிலாம் நம்ம பேசாமல் நாங்கள் ஒரே கூட்டணியில் இன்னைக்கு வரை இருக்கோம். இந்த நிமிஷம் வரையும் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் நாங்கள் திமுக விட்டு விலகிட்டோம்னு சொல்லலை. நாங்கள் எங்களுக்குள்ள அவரே சொன்ன மாதிரி திமுகவோட பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நீங்கள் பங்கு கொடுக்கணும், ஆட்சியில் பங்கு கொடுக்கணும். நீங்கள் 30 மந்திரி இருக்கீங்களா, 28 மந்திரி இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு 2-3 கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். இதை ஏற்கனவே திரு விசிகா கேட்டுச்சு, பல்வேறு கட்சிகள் கேட்டு, எல்லாரும் கேட்டுட்டு இல்ல சார், எல்லாரும் கேட்டுட்டு இந்த தேர்தல் அது ஒத்து வராது அப்படின்னு விசிகால இருந்து கம்யூனிஸ்டுகள் கூட கேட்டிருக்காங்க, இப்போ விளையிட்டாங்க. ஆனா காங்கிரஸ் அழுத்தி பிடிப்பதனுடைய நோக்கம் என்ன? இது உண்மையிலே ஆட்சியில தான் பங்கு கேட்குறீங்களா, இல்லை இந்த பெர்செப்ஷனை பிரேக் பண்ணுறீங்களா? திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்றத அந்த பெர்செப்ஷனை பிரேக் பண்ணுறீங்களா? விசிகாங்கிற ஒரு தனி கட்சி, கம்யூனிஸ்டுங்கிற ஒரு தனி கட்சி, காங்கிரஸ்னு ஒரு தனி கட்சின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸோட கொள்கை இருக்கும், காங்கிரஸுடைய பலம் என்னன்னு தெரியும். இந்தியா முழுதும் உள்ள கட்சி. அவர் சொன்ன மாதிரி தெலுங்கானாவும் இது மட்டும் அல்ல, கர்நாடகா மட்டுமல்ல, இமாச்சல்லையும் காங்கிரஸ் தான் இருக்கு. அதே மாதிரி ஜார்க்கண்ட்லையும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தான் இருக்கு. அதனால காங்கிரஸ் ஒரு அகில இந்திய கட்சி, மற்ற கட்சிகளுக்கு பதவிகளை பிரித்து கொடுத்த கட்சி. அவரே சொன்னார் பிரகாஷ், பல கட்சிகளுக்கு பல மந்திரி சபையை பிரித்து கொடுத்த கட்சி. அது கேட்குது, அது கேட்கும். 22ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முடிவு எடுக்குதுங்கலாம் தெரியும். அதுவரை இப்போ உங்களுக்கு நான் சொல்றது, நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர், எங்கள் தலைவர் செல்வ பெருந்தையோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் மாநில கட்சியை பொறுத்தவரை, மாநில அமைப்பை பொறுத்தவரை நாங்கள் இன்றைக்கும் திமுகவோடு தான் இருக்கிறோம். இதுல யார் எது சொன்னாலும் நான் அவர்களுக்கு பதில் சொல்ல நான் விரும்பல. ஏன்னு சொன்னா, கூட்டணியில இருந்து வெளியில போயிட்டோம் நீங்க சொல்லல, கூட்டணியில தான் இருக்கீங்க. ஆனா அந்த போட்ல இருந்துகிட்டே போட்டை சுத்தி ஆணி அடிக்கிறீங்களே, ஏன்? அந்த படகு மூழ்கிறாது. அடிக்கிறது பலப்படுத்துவதற்கு இந்த கூட்டணி இல்ல. போட்டை சுத்தி ஆணி அடிக்கிறது என்ன, ஏதாவது ஓட்டை விழுந்தாதான் போட்டை சுத்தி ஆணி அடிப்பாங்க. அதனால ஓட்டை ஓடல, அதை பத்தி பாத்துங்க. நான் கேட்கிற கேள்வி, இதுவரையும் அதிமுகவும் பாஜகவும் எத்தனை சீட்டுன்னு முடிவாயிருக்கா? ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன்னா பாஜகவுடைய அந்த ஆக்டோபஸ் கரங்கள் எல்லாரையும் பிடிச்சிருக்கு. திமுக ஆதரவு, தமிழ்நாட்டு ஆதரவு, தமிழக மக்களுக்கு ஆதரவுன்னு நினைச்சுக்கிட்டு கூட பல பேர் காங்கிரஸுக்கு விரோதமா அதை பலவீனப்படுத்துறதுக்காண்டி பண்றாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், நாங்க கூட்டணியில் இருக்கோம், தெளிவா இருக்கோம். அங்கே ஒழுங்கான அதாவது தினகரன் அவர்களும் பழனிசாமி அவர்களும் என்ன ஒட்டிட்டாங்களா, ஆணி இல்லாம இருக்காங்களா? நல்ல கேட்கிற கேள்வி. பாஜகவுக்குள்ள பிரச்சனை இல்லையா? திரு அண்ணாமலைக்கும் நயினா நாகேந்திரனுக்கும் பிரச்சனை இல்லையா? அங்க 1000 பிரச்சனை ஓட்டையில் இருக்கு. அதை பத்தி பத்திரிகை சார் அங்க பிரச்சனை இல்ல. போன மாசம் வரைக்கும் அதுதானே விவாதம். நான் கேட்டது, போன வாரம் வரைக்கும் நம்ம பேசுனது இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி, அவங்களுடைய பிளஸ்ஸே அதுதான். இன்னைக்கு ஒரு மாசமா என்ன பேச்சு? காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா, விஜய் கூட போயிடுவாங்களா இல்லையா, விசில் ஊதிட்டாங்க அப்படின்னது, மக்கள் முடிவு செய்வாங்கன்னது. இந்த மாதிரி தொடர்ந்து காங்கிரஸ் திமுகவுக்கு தான் பதில் கொடுத்துட்டு இருக்கு, கேள்வி எழுப்பிட்டு இருக்கு.
பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், இந்த காங்கிரஸை சில மாதங்களுக்கு முன்னால எப்படியாவது காங்கிரஸும் விசிகாவும் வருமானு பெரிய முயற்சி எடுத்தாங்க. அதிமுக நாங்க போகல. தாவேக்காவும் தொடர்ந்து முயற்சி எடுத்தாங்க, நாங்க போகல. நாங்க இப்ப இருக்கிறது திமுகவில் இருக்கிறோம். திமுக கூட்டணியில் தான் நாங்க இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு கேட்பதோ அல்லது இடங்களை அதிகமாக கேட்பதோ அது அகில இந்திய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் முடிவு செய்யும். அது முடிவு செய்கிற வரையும் ரெண்டுக்கும் ஏதாவது பிரச்சனையோ பிரிவோ வரும்போது இது மாதிரி விவாதங்கள்ல யாருனாலும் எதையும் பேசலாம். காங்கிரஸையும் பேசலாம், திமுகவையும் பேசலாம். ஒரே ஒரு விஷயத்தை நான் மீண்டும் புரிஞ்சுக்க, ரெண்டு தலைமை முடிவு பண்ணணும் சார். ரெண்டு தலைமை முடிவு பண்ணும். இடையில மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, இவங்கெல்லாம் ஏன் பேசுறாங்க? இப்ப எல்லார் கண்ணுக்கு என்ன தெரியுது? ஊருக்கு இளிச்சவாயங்கிற மாதிரி நமக்கு இருக்கிற கட்சியில பலகீனமான கட்சி இன்னும் பலகீனப்படுத்த நினைக்கிறாங்க. ஏன் திரு ஐப்பெரியசாமி பேசினாரு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் திரு சிவா வந்து காமராஜர் பேசினாரு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் திரு கண்ணப்பன் பேச மாட்டேன்னு சொல்றீங்க? நான் என்ன கேட்கிறேன், எங்களுக்குள்ள கீழ்மட்டத்தில் நாங்க பல பேர் பல விஷயங்களை பேசிக்குவோம். எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஏதாவது அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கா? இல்ல. கீழே உள்ளவங்க ஏன் பேசுறாங்க? எங்களுக்கு அந்த தொகுதி வேணும் அல்லது எங்களுக்கு இத்தனை இடம் வேணும், இதற்காகத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒழிய வேற எதுக்கும் இல்ல. நான் தயவு செய்து இந்த ஊடக நண்பர்களை பேசிக்கிறேன், ஒரு சார்பா இருக்காதீங்க. பேசினா ரெண்டு பக்கமும் பேசுங்க.